ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேன்வா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்கிற மெலேனி பெர்கின்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து பிராண்டோட இன்சைட்ஸு, பிராண்டோட டீட்டெயில்ஸு, ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்கணவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்டு எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க நம்ம இவங்களோட லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மெலனி பெர்கின்ஸ் இவங்க வந்து எப்போ பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1987 வந்து பிறக்கிறாங்க. எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெர்த்துங்கிற ஒரு இடத்துல தான் பிறக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து வெஸ்டர்ன் சைடில் வந்து இருக்குது, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து. ஸோ இவங்க வந்து யாருக்கு பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து அவங்களோட ஹெரிட்டேஜ் அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஃபேமிலியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் ஃபேமிலியாக தான் வந்து இருந்திருக்கு. பல பாசைகள் பேசுகிற ஒரு குடும்பம் தான் வந்து இது இருந்திருக்கு. என்னங்க சொல்லுவோம். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க இதனாலேயே என்னன்னு தெரியல, இவங்க பல விஷயத்த வந்து ஒரு தனித்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து இவங்க கவனிக்கிற ஒரு ஆளாக தான் வந்து இருந்திருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிசிப்ளினை வந்து கற்றுக்கிறாங்க, எப்படி ஒழுக்கமாக இருக்கிறது, அவங்க ஆர்வத்தை வந்து சில விஷயங்கள் வந்து தூண்டுது. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களை வந்து புரிஞ்சு நடக்கக்கூடிய ஆளாகவும் தான் இவங்க வந்து வளர்றாங்க. ஸோ இவங்க வந்து சின்ன பிள்ளையில வந்து இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க உருவாக்குற விஷயங்கள்லாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இவங்க வந்து கிராஃப்டிங் டிசைனிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டிசைன் பண்ணுற விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு வந்து செலுத்தியிருக்காங்க. டெக்னாலஜிஸ் வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜிஸை வந்து அவங்க அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியே வந்து இவங்க இது ஓடி இருக்குது. இவங்க கனவுமே வந்து இது மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இவங்களோட கனவாக இருக்குது. இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த டிசைன் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப பிடிக்குது. என்ன டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோத்தில் அவங்க வந்து அதாவது அவங்க ஆடையில் வந்து அவங்க டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் க்ரீட்டிங் கார்டு, அதாவது இந்த இன்விடேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கல்யாண பத்திரிக்கை டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அது வந்து அதுவும் எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்கள்ட்ட வந்து என்ன கிடைக்குதோ, பென்சிலு, கிரையானு, ஸ்கெட்சு, பெயிண்டிங் இல்லை ஃபேப்ரிக், அதை வச்சு கூட அவங்க வந்து டிசைன்ஸ்லாம் வந்து உருவாக்க தான் செய்கிறாங்க. இவங்க நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை வந்து ரொம்ப ஒரு விரும்பின ஒரு ஆளாக தான் இருக்காங்க. டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங், ஏதோ ஒரு பிரச்சனைண்டாக்கா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இவங்க ஈடுபாடு வந்து அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கடுத்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து காலேஜ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ட் ஹார்ட் காலேஜ் அப்படின்ட்டு ஒரு காலேஜ் வந்து இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொரண்டோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இவங்க வந்து சேர்றாங்க. அங்கே உள்ள டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அந்த உள்ள டீச்சரை வந்து அவங்களுக்கு புரியுது, கவனிக்கிறா. ஓகே இவங்க அகாடமிக்கில் வந்து நல்லா, அதாவது படிப்பில் வந்து பயங்கரமாக படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆளுமை, அதாவது லீடர்ஷிப்பில் வந்து இவங்க கொஞ்சம் நல்ல இதாக இருக்காங்க. அது மட்டும் இவங்க வந்து ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸான ஆளாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. ஈவந்தோ இவங்க வந்து அந்த கிளாஸ் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டோ இல்லை நல்லா பேசிக்கிட்டே இருக்கிற ஸ்டூடெண்ட்டோலாம் கிடையாது. இவங்க நார்மலாக மற்றவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உள்ள ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிராஜுவேஷன் வந்து டிகிரி வந்து இவங்க எடுக்கணும். இவங்க எந்த காலேஜில் வந்து அப்போ படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இவங்க வந்து படிக்கிறாங்க. அதில் அவங்க என்னென்னலாம் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸை பற்றி படிக்கிறாங்க, சைக்காலஜியை பற்றி படிக்கிறாங்க, அப்புறமேட்டு காமர்ஸை பற்றிலாம் இந்த பல இதை பற்றி அவங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க அங்கே இருந்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜில் வந்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இன்னும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சில விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறது, அதாவது அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இருக்கும். ChatGPTங்கிறது வேறு கிடையாது. ஆனால் அதை தவிர இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டிசைனை வந்து நம்ம பேசிக்காக ஸ்டார்டிங்லேயே எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு இப்படி வேணும்னு நம்ம பர்டிகுலராக இருக்கும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு பண்ணுற ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு டிசைன் உருவாக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக தான் இருந்திருக்கு. அப்போ
அப்போ என்ன மாதிரிலாம் டூல்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடோபோட ஃபோட்டோஷாப்பு, அதே அடோபோட இன்டிசைனு அப்படிங்கிற மாதிரிலாம் டூல்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கு. ஆனால் அதை தான் வந்து இவங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த வந்து பார்க்குறாங்க. ஏன் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக வந்து வச்சுருக்காங்க, இப்படி நேரா போய் அப்படியே போயிருச்சுப்பா, ஏன் இப்படி போய் அப்படி போன. அதாவது ஒரு இடத்துல ரொம்ப நாலேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல பேர் வந்து அதை கற்றுக்கவே மாட்டாங்க. அதாவது நல்ல ஒரு விஷன் வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது. என்னண்டாக்கா ஒரு விஷன் இருக்குது, இன்னொன்று இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள நாலேஜ் இருக்குது. டூலை வந்து பயங்கரமாக கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷனை வந்து எந்த அளவுக்கு அவங்களாட்ட யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ டூலை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டமாக வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிளை வரைகிறது கூட ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டூலை ரொம்ப ஈஸியாக வரைஞ்சி பாருங்களேன், அவனாட்டி டைனோசர் கூட ஈஸியாக வரைஞ்சிட முடியும். இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் நடக்க, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் வேறு இருக்குது. ஸோ ஒரு இடத்துல கஷ்டமாகவும் இருக்குது, இன்னொரு இடத்துல அது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குதுன்னு இந்த ரெண்டுமே ஒரே இதில் இருக்கும் போது இவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க, இது இன்னும் ஈஸியராக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கும் போது தான் ஒரு புது ஐடியா வந்து வருது. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அந்த ஐடியாவை பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த வந்து இது பண்ணுது. என்னென்னா, ஒரு டிசைன் வந்து ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த டிசைனை ஈஸியாக அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு இது அதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ரொம்ப ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் ரொம்ப ஈஸியாக அவங்களாட்டி உருவாக்க முடியணும் அப்படிங்கிறது ஒரு கோலாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா காசு. அதுக்கு வந்து ரொம்ப காசு கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியணும், கம்மியான காசே இல்லைன்னாலும் பரவாயில்லைங்கிறவங்களுக்கும் பண்ண முடியணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து மெயின் இதாக. ஸோ இவங்க எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டிசைன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தோணியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இது மாதிரி இதுக்கு முன்னாடியோ இல்லை இப்போயோ உங்களுக்கு ஆல்ரெடி சேஞ்ச் வந்ததாக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து வரல, இன்னும் நான் இதை வந்து உருவாக்குவேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு இது மாதிரி ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷர், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற ஒரு விஷயமா வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது என்னடா இவ்வளோ ஈஸியாக வைக்கலாம், அதுக்கு இவ்வளோ காசும் போட்டு இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்காங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணியிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். நம்ம மெலனிக்கு வந்து ஒரு 19 இயர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இருந்துச்சு. அது மேட்ரு கிடையாது, அந்த இடத்துல வந்து அதெல்லாம் நடக்கதான் செய்ய, அதெல்லாம் சகஜம், அதை விட்டுருங்க. ஆனால் அப்போ அவங்க கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இருந்தாப்புல, அவர் தான் வந்து ஃப்யூச்சரில் ஹஸ்பண்டும் வந்து ஆனார். இவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிஃப் ஆப்ரிட்ஜ் அப்படிங்கிறது தான் இவரோட பேர். இவரும் அவங்களும் சேர்ந்து தான் வந்து என்னத்தை உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் புக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. இந்த ஃபியூஷன் புக்ஸ் வந்து எங்கே எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம ஊரில் வந்து நம்ம அம்மா வீடுலாம் நம்ம வீடுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அம்மா வீடுனா அம்மா வீடு, என் வீடுனா என் வீடுன்னு தனியாக எல்லாம். ஸோ அவங்களோட அம்மா வீட்டில் லிவிங் ரூம் இருக்கும்ல, அந்த லிவிங் ரூமில் வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. இது என்ன விஷயம், என்னத்தை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்காக முதல்ல உருவாக்குறாங்கன்னு முதல்ல அதுக்கு முன்னாடி பார்த்துருவோம். இது வந்து ஹை ஸ்கூல் வந்து படிக்கிறாங்கல்ல, அதாவது நம்ம இதில் 11th 12th வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் வந்து இருக்காங்கல்ல அவங்களுக்காகவும் வந்து இதை உருவாக்குறாங்க. எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் புக்குன்னு வந்து ஒன்று பண்ணுவாங்க. அந்த இயர் புக்குங்கிறத வந்து ஆன்லைன்லேயே அவங்களாட்டி பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து ஸ்கூல் வந்து எப்படி இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ட்ராக் அண்ட் ட்ராப்பை மட்டுமே வச்சு, அதாவது இழுத்து வைக்கிறது அழுத்தி வைக்கிறது, அதை வச்சே வந்து ஒரு இயர் புக்கை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து இது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களாட்டி டெக்ஸ்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும், ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ண முடியும், லே அவுட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும், இங்கே இது இருக்குது அப்படின்னு லே அவுட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் வந்து உங்களாட்டி ப்ரொஃபஷ்னலான ஒரு டூல் இல்லாமல் ஒரு இது மாதிரி ஒரு பேசிக்கான டூலை வச்சே இழுத்து வச்சே நீங்கள் கோடிங் தான் பண்ணி பண்ணணுன்னு கிடையாது. பேசிக்காக இதை வச்சு உங்களாட்டி பண்ண முடியுங்கிறத வந்து இவங்க எடுத்துகிட்டு வராங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து ஆன்லைனில் வந்து இது வெறும் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும்தான் இது இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லாத்தையுமே இந்த 2 பேர் தான் பண்ணுறாங்க. ஏன்னா 2 பேர் தானே சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. 2 பேருமே இருக்கிற எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. என்ன நடக்க, இவங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸான ஒரு சர்வரை உருவாக்கி அதில் கோடிங் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை ஷிப்பிங்கும் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஃபுல் ஒர்க்குமே வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்கண்டா கிடையாது, உருவாக்கிட்டாங்க. இதனால் மற்றவங்களுக்கு தெரியணும்ல, தெரியணுங்கிறதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோல்டு மெயில் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கோல்டு மெயில் வந்து அனுப்பிச்சிடுவோம். கோல்டு மெயில்னா என்னண்டாக்கா, நம்ம இதில் ஃபோன்லேயோ இல்லைனாக்கா நம்ம இதுலேயும் வந்து ஸ்பேம்ஸ்லாம் எக்கச்சக்க இது வரும்ல, அந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜ் மாதிரி பல இது வந்து இவங்க அட்வர்டைஸ் பண்ணி இவங்க வந்து மெயிலாக வந்து அனுப்பிச்சி விட்றாங்க.
அதுலேருந்து இவங்களுக்கு வந்து பல பேர் வராங்க. அது மட்டுமா கிடையாது. அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் வந்து எக்ஸ்போன்னு வைப்பாங்க, எக்ஸிபிஷன்ஸ்லாம். அந்த எக்ஸிபிஷன்ஸ்லேயும் இவங்க கலந்துக்கிறாங்க. அதுலேயும் வந்து இவங்களோட இதை வந்து வெளியே காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு மிஷின் மாதிரி தான் வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு பயங்கரமாக தான் இது ஓடிருக்கு. இதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க பண்ணதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபியூஷன் புக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரிய இதாக வந்து மாறுது. ஸ்டார்டிங் ஆஸ்திரேலியாவில் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலே கீழே வந்து நியூசிலாண்டுன்னு இருக்குது. அந்த நியூசிலாண்ட்லேயும் வந்து இது வந்து வருது. இது மாதிரி ஒரு 2-3 கண்ட்ரிஸ்க்கு வந்து வருது. இதுலேருந்து ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு புரிய வருது. இதுலேருந்து இவங்க என்ன டேக் வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெலனியோட ஐடியா மட்டும் கிடையாது, இந்த நம்ம கிளிஃபோட எக்ஸிக்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி தான் உருவாக்கணுங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த உருவாக்குன விதம் இவங்களோட ஐடியா ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஸு, ரெண்டுமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வருது. இது உருவானதுக்கு அப்புறமேட்டு அதுலேருந்து இன்னொரு புது ஒரு கம்பெனி வந்து உருவாகுது. ஸோ இதுலேருந்து உருவானது தான் நம்ம பார்க்க வந்த கம்பெனி கேன்வா. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2012 வந்து என்ன ஆகுது, நம்ம மெலனியும் கிளிஃபும் சேர்ந்து பயங்கரமான எஃபர்ட் வந்து போட்டு அந்த ஐடியா வந்து எப்படியாவது வெளியில் எடுத்துகிட்டு வரணும், கேன்வாங்கிறது ஒன்று பெரிய லெவலில் உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப எஃபர்ட்டை வந்து போடுறாங்க. அது என்ன கான்செப்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஐடியாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேண்டாலும் எங்கேருந்து வேணாலும் டிசைனை வந்து உருவாக்கலாம். அது வந்து ஒரு போஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லைனாக்கா ஒரு பிஸ்னஸ் கார்டுக்காக உருவாக்கிக்கிட்டாலும் சரி, அது வந்து பண்ண முடியணும். டிசைன் வந்து எல்லாராலையுமே பண்ண முடியணும், அதுவும் எல்லாராட்டையுமே பண்ண முடியணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக வந்து. ஓகே, யோசிச்சுட்டாங்கப்பா, சரியான ஐடியா யோசிச்சுட்டாங்க. இது யோசித்த உடனே இவங்க ஆரம்பித்த உடனே ஃபேமஸ் ஆயிடுச்சா? இது யோசித்த உடனே உருவாக கூட இல்லை, அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஃபேமஸ்லாம் வேறு கதை. இது யோசித்த உடனே உருவாக கூட இல்லை. ஏன்டா பல பேர் வந்து இவங்க வந்து பிச் பண்ணுவாங்களே, முதல்ல இந்த ஐடியா வந்து உருவாயிருச்சா அப்படின்னாக்கா மறுபடியும் லிவிங் ரூமில் வந்து 2 பேர் பண்ணுறது கிடையாது. இது ஐடியா உருவாயிருச்சா அப்படின்னாக்கா இதை வந்து முதல்ல உருவாக்கி பல பேர்கிட்டேருந்து காசு வேறு தேவைப்படுது இல்லை, காசு வந்து இது பண்ணணும். அதுக்கு பெரிய ப்ரொஃபஷனலான ப்ரோக்ராமர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள வந்து இருக்கணும். இது எல்லாமே வேலைகள் வந்து இருக்குது இல்லையா. ஏன்னாக்கா மெலனி வந்து பெரிய டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க படிச்சிருக்கிறது வேறு படிப்பு, இது வந்து வேறு படிப்புங்கும் போது அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற ஆளுங்கள்லாம், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க ஆளுங்கள்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஸ்டார்டிங் வந்து பல பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேலே உள்ள பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இவங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்க. எல்லாருமே உங்களால் முடியாது, இது தப்பு, இது லூஸ் தனமாக ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தட்டி கழிச்சிருக்காங்க. போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அவங்க பேசுகிற ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இவங்களுக்கு வெறும் ஐடியா மட்டும் தான் இருக்குது. அதுக்கு எய்த்தாப்பில் உள்ளவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி அது எப்படி உருவாக்குறது என்ன ஏதுங்கிற நாலேஜ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கிறதுலே வயசு கம்மி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 19 வயசுலேயே அவங்க வந்து அந்த கம்பெனி உருவாக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-21 வயசுலேயே அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி உருவாக்குறேன்னா யார் இதை வந்து நம்பி கேட்பா? என்னடாப்பா வயசு உனக்கு, அப்படியே டபுக்குன்னு மேலே வந்துடுறானுங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொல்ல, ஆனால் அது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தான் வந்து கோடிங் பண்ணுவாங்க, ஆம்பளைங்க தான் பெரிய அறிவாளிங்கிற மாதிரி ஒரு ஆம்பளை அடி தான் எல்லாமே முடியுங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த டைம் பீரியட் தான் அது. அப்போ வந்து ஒரு பெண்ணாக இருந்து இவங்க வந்து இவங்களாட்டி ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது மாதிரி பல பேர்கிட்ட வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பல பேர் அசிங்கப்படுத்திருக்காங்க, பல பேர் இவங்களை கலாய்ச்சி விட்ருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை இவங்களை ஃபேஸ் பண்ணாலும் எந்த இடத்துலையுமே தோர்வடையாமல் மறுபடியும் ட்ரை பண்ணும் போது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆள் வந்திருக்காரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில் தாய்ண்டு அப்படின்ட்டு ஒருத்தவர் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சிலிக்கான் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் அந்த இன்வெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, காசை வந்து கொடுப்பாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் உருவாக்குறதுக்கு இன்வெஸ்டராக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆள். அது அள்ளி போட்டு எடுத்து சொன்னா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச வந்து பல ப்ரோக்ராமர்ஸு, இவருக்கு தெரிஞ்ச பல ஐடி லீடர்ஸ் வந்து எல்லாருக்குமே இவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் இவங்க வாழ்க்கையில் இன்னொரு ஆள் வராரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமரூன். இது அது இல்லை. கேமரூன் தான். ஜேம்ஸ் கேமரூன் பணம் எடுப்பாரா அவரா அப்படின்னா அவரும் கிடையாது. ஜோக் இல்லையா? இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரூன் ஆடம்ஸ்ன்னு ஒருத்தவர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா கூகுளில் வந்து கூகுளில் வந்து ஒரு இன்ஜினியராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் இது மாதிரி அதை பற்றி நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம், நல்ல இன்டெலிஜென்ட்டான ஆளாக வந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்த்து ஒரு 3 பேர் சேர்ந்து உருவானது தான் கேன்வா. நாங்கள் ஒரு நரி கூட்டம்,
எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. இது எப்போ உருவாயிருக்குன்னாக்கா 2012 வந்து இது உருவாயிருக்கு. ஓகே, இப்போ இந்த கேன்வா வந்து பப்ளிக் வந்து அடுத்தது வரப்போகுது. எப்போ வந்து இது பப்ளிக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 தான் வந்து இந்த கம்பெனி உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டு அதில் வேலை பார்த்து ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்கி 2013 தான் வந்து மக்கள் கையில் வந்து நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா பல பேர் பல இடத்துலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்டா கம்மியான காசில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அதே இதுதான் அந்த இயர் புக், அந்த ஃபியூஷன் புக்ஸில் வந்து என்ன சொன்னேன், ட்ராக் அண்ட் ட்ராப், அதே கான்செப்ட் வச்சு ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே உங்களாட்டி எல்லாமே பண்ண முடியாது. ப்ரெசன்டேஷன், போஸ்டர் எல்லாமே உங்களாட்டி பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து இதையே யூஸ் பண்ணிக்க முடியாது. சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து இது யூஸ் பண்ணிச்சு, டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பல பேர் வந்து இதுலேருந்து பெனிஃபிட் ஆகலாம். ஒரு சில வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேன்வாங்கிற வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு வந்து வளருது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 தான் இதை வந்து மக்களுக்கே கொடுத்துருக்காங்க. 2017 அதாவது ஒரு 4 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் யூசர்ஸ் வந்துட்டாங்க. 10 மில்லியன் யூசர்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய ஆப் வந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம COVID-19 பேண்டமிக் வந்து உள்ளார வருது 2020. எல்லா செக்டாரும் காலி அப்படின்னு நினச்சா அதுவும் இல்லை. இதில் பயங்கர ட்விஸ்டாக என்ன இருக்குன்னா இவங்க எல்லாமே ஆன்லைன்லேயே வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பன்மடங்கு இந்த கம்பெனி வளருது. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். வளருது எல்லா இடத்துலையும் சூப்பராக வளருது. எப்படின்னாக்கா ரிமோட் ஒர்க்ஸுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா கண்டென்ட் என்ன மாதிரி ஆளுங்க கூட இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வருது. அதாவது நான் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணேன், இதனால என்ன மாதிரி ஆளுங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிற முடியுது அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருது. எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிட்லேருந்து ஒரு 5 வருஷத்தில், அதாவது இப்போ இருக்கிற 2025 பார்த்தீங்கன்னா இதில் வந்து 150 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. 190 கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதானா? கிடையாது. 100க்கு மேற்பட்ட லாங்குவேஜில் இதை வந்து உங்களாட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். இது எந்த அளவுக்கு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து $25 பில்லியன் அளவுக்கு இதோட நெட்வொர்த் வந்து இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு போஸ்டரு, ஃபோட்டோ, இயர் புக்கு அப்படின்ற ஆரம்பித்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ண முடியுது, அதுக்கப்புறமேட்டு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ண முடியுது, அப்புறமேட்டு டாக்குமெண்ட்டை வந்து இது பண்ண முடியுது, ஒயிட் போர்டுன்னு ஒரு இது வச்சுருக்காங்க, ஏங்கிறது இருக்குது, எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு எப்படி ஒரு இதை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆளுமை. ஒருத்தவங்க யார் அதை வந்து லீட் பண்ணாங்களோ அவங்க வேறு லெவலில் லீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். இவங்களோட லீடர்ஷிப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தைரியமான ஆளாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பணிவான ஆளாகவுமே இருந்திருக்காங்க. புரிஞ்சு சொல்லுங்க எஜுமா. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து வந்து ஒரு விஷயம்டா, அந்த விஷயத்தில் ரொம்ப ஆழ்ந்து அவங்க வந்து அதில் வேலை செய்ய ஆகக்கூடிய ஆளாக தான் வந்து இருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்களோட பிஸ்னஸில் வந்து இவங்க எடுக்கிற மூவ்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்கு. கபாலிடா. இவங்க எடுக்கிற டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா இவங்க பார்க்குறதுக்கு ஒரு விதமான ஆளாக இருந்தாலும் இவங்க பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஒரு ஹார்ஷாகவும் ஒரு பயங்கரமான எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயத்து கூட இவங்க வந்து தன்னம்பிக்கையோட தைரியமாக வந்து செய்கிற ஆளாக தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஈகோ சொல்லுங்க அப்படின்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அது மாதிரிலாம் இல்லாமல் மக்களை புரிஞ்சு வேலை பார்க்கறக்கூடிய ஆளாக தான் வந்து இவங்க இருந்திருக்காங்க. ஸோ இந்த கேன்வாவோட முதல் மிஷின் வந்து என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைன்ஸ்லாம் உருவாக்குறது வந்து உலகத்தில் பல இடத்துல போய் சேரணும், எல்லாராலையுமே அதை வந்து ஈஸியாக உருவாக்க முடியணும் அப்படிங்கிறது தான் இந்த கேன்வாவோட மெயின் பேசிக் கோலாக வந்து இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆளுமையில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான வெற்றியை சந்திக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் அதிகமான பெண்கள் வந்து வேலையில் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து இவங்க கம்பெனி வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் சரி, இவங்களோட ஹஸ்பண்டாக இருக்க கிளிஃபும் சரி, பணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட சொந்த பணமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மக்களுக்காக வந்து எழுதி வச்சுருவாங்க, சேரிட்டிக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் கேன்வா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத உருவாக்கி இந்த குளோபல் பாவர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டப்படக்கூடிய ஆளுங்களுக்குள்ள இதாக இருக்கட்டும், படிப்பு ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இவங்க உதவி செய்யக்கூடிய ஆளாக தான் வந்து இருந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதையும் இவங்க வந்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை வந்து மக்களுக்குலாம் எடுத்துகிட்டு வருது. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது, கிட்டத்தட்ட 50 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 பில்லியன் வந்து இந்த கம்பெனியோட ஒர்த் இருக்குன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 பில்லியனாவது இருக்கணும்ல அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்காங்க. இவங்க பெரிய ஃப்ளாஷியான ஒரு பயங்கரமான ஒரு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இவங்க ஆசைப்படுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாட்ச்சு, இவ்வளோ காசு கொடுத்து காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு சிம்பிளாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னா கூட
அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, பிஸ்னஸ் கிளாஸ், விஐபி கிளாஸ் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இவங்க வந்து நார்மல் மக்கள் போகிற எக்கனாமிக் கிளாஸில் தான் வந்து இவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாக வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன மாதிரி ஒரு புரிதலில் இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்போம், அது வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். நீங்கள் வந்து பார்க்க எப்படி இருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பணக்கார தன்மையாக வெளியில் தெரியுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆளாக தான் வந்து இவங்க இருக்காங்க. இவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளவா வச்சுக்கிட்டு மிச்சம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா நிம்மதி தானா. ஸோ இதுக்கு அடுத்தது இவங்க வந்து ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ மெலனி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பல கஷ்டத்தை வந்து கற்றுக்கிட்டு வந்த ஆளாக தான் வந்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நான் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன், அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க பொண்ணாக இருக்காங்க, அதனால இவங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. நான் இப்போ ஒரு ஆம்பளையாக இருந்து ஒரு விஷயத்துக்கு கன்வின்ஸ் பண்ணுறதை விட ஒரு பொண்ணாக இருந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதிகமான இதாக இருக்குது. அதனாலேயே இவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவங்க போய் ஒன்று சொல்ல வராங்கன்னாவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பெண்ணாக இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வந்து ரிஜெக்ஷனையே வந்து ஓகே, ரிஜெக்ட் தானே, ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அதை வந்து ஏற்றுக்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளாக வந்து மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இதுலேருந்து என்னென்னலாம் கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேட்க கற்றுக்குறாங்க. என்னென்னலாம் பிரச்சனை, அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குங்கிறத கேட்க கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி மாற்றலாம், ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து ஏற்ற மாதிரி எப்படி மாறலாம் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க கம்பெனியில் பார்த்திங்கன்னா இவங்க வேலைக்கு எடுத்துக்கிட்ட ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர அதை பற்றி நல்ல நாலேஜ் இருந்து அது வந்து ரொம்ப அதுக்கு ஏற்ற எஃபர்ட் வந்து போடக்கூடிய ஆளுங்களை தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உருவாக்குனது பார்த்திங்கன்னா கம்மியான காசுக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், பயங்கர பர்ஃபார்மன்ஸ்குள்ள இது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த கேன்வாவோட வேல்யூ எப்படின்னாக்க, ஒரு நல்லதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை வந்து சிறப்பான முறையில் வந்து அதை நம்ம பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் கஷ்டமான விஷயத்தை கூட எளிமையாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த இது வந்து உருவாயிருக்கு. ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன சேலஞ்சு வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2019 வந்து இவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு. என்னென்னா கேன்வாவை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. இந்த கேன்வா ஹேக் பண்ணதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் அந்த இதில் இருந்து ஒன்று நான் எனக்கு இது செஞ்சு தாங்கன்னு பண்ணுற ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிசைன் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அது மூடி மறைக்கிற மாதிரிலாம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக பப்ளிக்கிட்ட வந்து மக்கள்கிட்ட பேட்டியில் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி மன்னிச்சிருங்க, நான் இது மாதிரி ஹேக் ஆகி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறது சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டியை வந்து ரொம்ப டைட்டான ப்ரோட்டோக்காலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப டைட்டாக அவங்களோட செக்யூரிட்டியை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னா எல்லாமே அப்பப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் அது வந்து செக்யூரிட்டி போயிடுச்சு, இவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைனஸ் இருந்தாலும் இவங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாக இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களை பல பேர் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இவங்க ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்கப்பா, இவங்களை நீங்கள் நம்பலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நம்பிக்கை வர்றது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பல மைல்ஸ்டோன்ஸையும் வந்து இது பண்ணியிருக்காங்க, அதாவது பல அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா கேன்வா ஃபார் எஜுகேஷன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிசைனிங் டூல் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேன்வா ஃபார் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேன்வா டாக் அப்படின்னு சொல்லி அது வந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்குது, அதுக்கு காம்படிஷனாக வந்து கேன்வா டாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏஐ கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறீங்கன்னா அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேஜிக் ப்ரெசன்டேஷன் அது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு பல விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் கரண்ட்டான இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வந்து அவங்க இதை பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனர் வந்து வராங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனருங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுமை, ஒரு விஷனரி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிளாகவும் வந்து மாறுறாங்க, ஒரு அடையாளமாகவும் இவங்க வந்து மாறுறாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆளாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுலேயே இவங்க வந்து தானாக சுயமாக வந்து வளர்ந்து வந்து, அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து அவங்க வளர்ந்து வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பில்லியனராக வந்து மாறியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பல கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணி பல மைல் ஸ்டோன்ஸை வைத்து பல தடைகளை வந்து உடைக்கிற ஆளாக தான் வந்து இவங்க வந்திருக்காங்க. என்ன மாதிரி தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மெயில் ஆண் ஆதிக்கம் அப்படின்ட்டு அந்த ஃபீல்டுலாம் இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளார வந்து பல தடைகளை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. பெண்ணாலையும் முடியும் அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு லீடர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் வந்து இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க கதையே பார்த்தீங்கன்னாக்கா பல சேலஞ்சஸ் பல கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு இதில் தான் வந்து இருந்திருக்கும். அதாவது ஒரு ஐடியா அது வந்து ஒரு லிவிங் ரூம்லேருந்து ஆரம்பித்த ஒரு ஐடியா பெர்த்தில், அதாவது ஆஸ்திரேலியாவில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் பெர்த்துங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு லிவிங் ரூமில் தான் இந்த ஐடியா வந்து உருவாச்சு. அதுலேருந்து இப்போ யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஐடியா வந்து இது ஃபார்ம் ஆயிருக்கு. இதுலேயே வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பாதிப்பை நீங்கள் வந்து ஏற்படுத்தணும், இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரொம்ப ரஃப்பான ஆளாவோ இல்லை ரொம்ப இது தான் பண்ணணுன்னு ஒரு டிமாண்டிங்கான ஆளாவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு நார்மலான ஒரு தேவையை பார்க்குறீங்க, அந்த தேவைக்கு வந்து மக்களை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். கண்டுபிடிச்சி இந்த கேன்வாங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயத்தில் வந்து பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதாவது எஜுகேஷனாக இருக்கட்டும், நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஒரு சின்ன பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், ஒரு பெரிய கார்ப்பரேட்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வேல்யூ வந்து ஒரு கேன்வாங்கிற ஒரு கம்பெனியில் தான் நீங்கள் வாட்டி பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிசைனை வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எந்த மாதிரி ஒரு கம்மியான காசாக இருந்தாலும் சரி அதிகமான காசாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது கிடைக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் உருவாகுனது இது. அதுலேயே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறீங்க, அது வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பணமும் சரி, ஒரு முன்னேற்றமும் சரி, ஒரு சக்ஸஸும் சரி உங்களுக்கு தானாக வந்து அது அடையும். நீங்களாக போய் பணம் வேணும், சக்ஸஸ் வேணும்னு நீங்கள் போக தேவையில்ல, அதுவாக தானாக உங்கள்கிட்ட வரும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த, ஒரு தேவை உள்ள விஷயத்த மக்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக மக்களுக்காக நீங்கள் உருவாக்குறீங்கன்னா கன்ஃபார்ம் அது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றும் மாய மந்திரம்லாம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ரியல் டைமில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து நீங்கள் அதை வந்து கேட்கணும். ஓகே, மக்கள் என்னென்ன சொல்கிறாங்க அதை பற்றி அப்படிங்கிறத கேட்டு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தானாக வந்துட போகுது. இது ஒன்றும் மாய மந்திரம்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் இவங்க புரிய வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃப்லேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்வு, பல பிரச்சனைகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் காமனாக நம்ம கற்றுக்கிறது. ஆனால் அதை தாண்டி நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு வந்து தேவைப்படணும் உங்களுக்கு தெரியுது, அது 100% ஆஃப் மக்களுக்கு வந்து தேவைப்படுற விஷயமா இருக்கட்டும், இல்லை வெறும் ஒரே ஒரு % ஆஃப் மக்களுக்கு வந்து தேவைப்படுறதா இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு தோணுதுன்னா தைரியமாக நீங்கள் அதை உருவாக்குங்க. எப்படி இருந்தாலும் அதை தேடி அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது, நீங்கள் நல்லதாக அதை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா தானாக அதை தேடி காசும் உங்களுக்கு வெற்றியும் தானாக அதை தேடி வரோம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க அடுத்தது சொன்னது இது ஒன்றும் மாயமந்திரம் இல்லை, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் மாயமந்திரம் இல்லை, இது எல்லாருக்குமே கிடைக்கும். சக்ஸஸ் மணிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய விஷயம் தான். அதனால் நம்மளோட ஏமில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து இது நடக்கும் அப்படின்னு அதில் நம்பிக்கை வச்சு நம்ம செயல்பட்டால் கன்ஃபார்ம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா வந்து. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருந்த விஷயம் இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் வேணும், ஒரு பிராண்டு எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டு உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்ட் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்கள்ட்ட ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.